ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஏவுதல் உண்டாகி இந்த நாளிலே நம் அனைவரும் வந்திருக்கிறோம். எல்லாரும் எழுந்திருக்கலாம். குருவிசையாக கடைசி நேரத்தில் நம்ம எல்லாரும் எழுந்து நாம் குருவுக்காக நாம் சுதிக்க போகிறோம். கர்த்தர் அவருடைய விருப்பங்களை வாஞ்சைகளை கர்த்தர் ஊழியக்காரர் மூலியமாக குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் சோதனை கொள்வோம். அவருடைய அன்புக்கு இணங்கி நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். நாளிலே ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். என் ஊழியக்காரர் எங்கே இருக்கிறாரோ அந்த இருப்பிடத்தை கற்று சொல்லுகிறார். தேவன் அந்த மனுஷனுடைய ஊழியர் ஐயா அவர்கள் எல்லாம் அடைத்திருக்கிறாங்க. நோக்கம் என்ன தெரியுமா? என் ஊழியக்காரர்கள் என் வீட்டில் வந்து கால் வைத்தா போதும், என் குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி அவர் இருதயத்தில் ஏவன் அந்த இயக்கத்தை இந்த விருப்பத்தை கத்த இந்த நாளிலே எதிர்காலத்தில் குடும்பங்களை கத்த பிள்ளைகளை குடும்பத்தாரை கத்த ஆசீர்வதிக்கும்படியாக கத்தர் எல்லாவற்றில் அவர்கள் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படிக்கு நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ராஜா இந்த குடும்பத்தின் மேல் ஆசீர்வாதம் தங்கட்டாண்டவரே, இந்த ஆண்டில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஆமென் என்று அப்படியே நிறைவேறட்டும். நாங்கள் ஆசீர்வதிக்கிற ராஜா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உள்ளத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிற ராஜா. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் அழைப்புகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. கர்த்தர் தாமே நீங்கள் வழிநடத்துகிறோம். வந்திருந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்க கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வயதுக்காக நாங்கள் கொடானபடி நாங்கள் சோத்திரம் ஈஸ்வரி நாமத்தினால் வேண்டும். நல்ல பிதாவே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு அநேகர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கடந்த நாட்களில் இந்த ஜப கூட்டம் வைத்த போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 12 பேர் கொண்ட குழு ஜெபிக்க வந்தோம். இந்த நாட்களில் நாம் வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட 24 பேர் கொண்ட குழு. சொன்னேன் 24 பேர் நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம், தான் நம்ம முடியும், ஜெபிக்கலாம் என்று சொல்லி நாம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம். அதில் இன்றைக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், நம்முடைய இந்த 26ஆம் தேதி நம்ம குடியரசு நாள். இதில் எப்படி நம்ம வர முடியும் அப்படின்னு சில யோசனைகள்லாம் இருந்துச்சு. ஆனாலும் பாண்டியன் ஐயா ஸ்தோத்திரம், இன்னும் ஒரு சிலர் நாங்கள் எல்லாம் கூடி பேசி, ஜெவமணி ஐயா கூடி பேசி எப்படி நம்ம என்ன டைம் எடுத்துக்கலாம்னு முயற்சி பண்ணும்போது 5 மணிக்கு ஐயா அவர்கள் விட்டுக்கொண்டாங்க. நிகழ்ராஜ் ஐயா அவர்கள் இன்றைக்கு வந்து ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். எல்லாரும் சத்தமாய் சோத்திரம் பண்ணுவோம். சத்தமாய் சோத்திரம். நிகழ்ராஜ் ஐயாவுக்காக சோத்திரம், சரி அம்மாவுக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். அவருடைய பெற்றோர்களுக்காக, அவர்களுடைய வளர்ப்பு, அவர்களுடைய நடத்திப்பு, அவர்களுடைய ஆசீர்வாதம். அதனால் இன்றைக்கு அவர்கள் கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. கர்த்தர் கூட இருக்கிறார் என்கிறதை நாம் காண்கிறோம். அவர்கள் பெற்றோர்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படவும் பாதுகாக்கப்படவும் ஆண்டவர் தொடர்ந்து நடத்தும்படியாக எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். சோதரிப்போம். கர்த்தர் நல்லவர். இன்றைய தினத்தில் நானும் உங்கள் மத்தியில் பேசலாம்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஒரு 10 நிமிஷம் பேசணுமா? அது கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஐயாவுடைய குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிச்ச குடும்பம். ஸ்தோத்திரம். அவர்கள் நம்ம ஊழியத்தில் கிட்டத்தட்ட 5.5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் நம்ம ஊழியத்தில் நம்ம கூட இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா. ஆமாம், அவருடைய பரம்பரை, அவருடைய பெற்றோர், அதற்கு மேலான தாத்தா எல்லாருமே ஆண்டுடைய பணியை செய்தவர்கள். ஸ்தோத்திரம். ஐயாவும் அந்த பணியை தொடர்ந்து நம்மோடு கூட இணைந்து செய்வதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. வேறு ஒரு கோணத்தில் தேவன் வித்தியாசமான முறையில்
ஆண்டவர் சபைகளிலே இந்த ஊழியங்களை செய்து வருகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நம்ம ஊழியம் என்னன்னா ஜெப ஊழியம், ராஜ்யம் கட்டுகிற ஊழியம். சேர்ந்து ஜெபிக்கணும், ராஜ்யத்தை கட்டணும். ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? உடைய ராஜ்யம் வருவதாக சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ அவருடைய ராஜ்யம் வரணும், கட்டப்படணும். எப்படி கட்டப்படும்? வீடுகளில் கட்டப்பட முடியாது. தேவனுடைய ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும். ஜெப கூடுகைகள் நடத்தப்பட வேண்டும். அப்படி நடக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அல்லேலூயா. இப்போ நம்ம கூடி ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய சபைகளை கட்டுகிறோம். இல்லாத இடங்களில் கட்டுகிறோம். எங்கெங்க சபை இல்லையோ அங்கெல்லாம் போய் நம்ம சபைகளை கட்டுகிறோம். அல்லேலூயா. ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னா, கடந்த 2 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 8 சபைகளை நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். நம்ம ஜனக்குழுல இருந்து கர்த்தர் அதை செய்தார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை கொடுத்துவோம். அதற்கு ஐயாவுடைய பங்கு ரொம்ப புரோஜனமாக, ஆசீர்வாதமாக கர்த்தருடைய நடத்துதலின்படி இருந்தது. முதல் என்னுடைய சபை வீட்டு மேலே கட்டப்படும் போது பெரிய ஐயா வந்திருந்தாங்க. லாரன்சையா வந்திருந்தாங்க. ஸ்தோத்திரம். வந்து எங்கள் வீட்டை பார்த்துட்டு இதுல சபையா அப்படியெல்லாம் ரொம்ப யோசித்தாங்க. ஆனால் அது கட்டின பிறகு தொடர்ந்து 8 சபைகளை நாம் பிரதிஷ்டை செய்தோம். ஆண்டவருடைய கிரியை அற்புதமாக இருந்தது. அல்லேலூயா. 2 காரியம். ஒன்று நாம் ஜெபிக்கணும், இன்னொன்று ராஜ்யத்தை கட்டணும். ஆண்டவர் பேசும்போது அப்படிதான் பிரசங்கம் பண்ணார். இயேசு கிறிஸ்து பேசுறதுக்கு முன்னாடி ஒருவர் பேசினார். யாரு? யோவான் ஸ்நானகன் பேசினார். பணம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், ராஜ்யத்தை குறித்து பேசினார். இயேசு பேசும்போது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, ராஜ்யத்தை குறித்து பேசினார். சீசர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது, லூக்கா மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் சொல்லிக் கொடுக்கும் போது, ராஜ்யத்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ ராஜ்யத்தை குறித்து தான் தேவன் அங்கே பிரசங்கிக்க சொல்லுகிறார். அப்போ நம்முடைய ஊழியமும் நம்முடைய குடும்பமும் ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களிலே ஈடுபட வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதிலே நாம் உறுதியாக உற்சாகமாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வருஷத்துல தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த நம்ம ஐக்கியத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் கவனிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 5:9 வாசிக்க கேட்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஆண்டுல, இந்த வருஷத்துல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்ய போகிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புகிறோம்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஐயா அவர்கள் ரொம்ப விளக்கமா சொன்னாங்க. மெயினா அவங்க சொன்னது என்னன்னா, ஸ்தோத்திரம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் என்ன எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட குணாதிசயங்களாக இருக்க வேண்டும், நீதிபதிகள் கடைசியில் சொல்லி முடியும், குணசாலியான ஸ்திரீகளாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், நாம் ஊழியத்திலே பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஊழிய காரியங்களை செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது இயேசு வரும்போது நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அதன்படி நம்ம பரலோகத்துக்கு உள்ள போயிடலாம். நம்ம வாழ்கிற வாழ்க்கை வேஸ்டா போயிடக்கூடாது. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் வாழ்கிற வாழ்க்கை வேஸ்டா போயிடக்கூடாது. பரலோகத்தில் ஜீவ புஸ்தகம் நம்முடைய பெயர் இருக்கணும், நம்ம பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப விளாவரியா சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மூத்த ஒரு போதகர் அவர்கள் சில கண்டிப்பதற்கு நமக்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. அரசாங்கத்தை கண்டிக்க அவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறார், ஒரு கட்சி தலைவர். அவருக்கு ஒரு கொடி இருக்கிறது, ஒரு கட்சி தலைவர். ஸ்தோத்திரம். கன்னியாகுமரி வரைக்கும் அவர் அரசாங்கத்தை கண்டித்து நடத்தி பல காரியங்களை செய்கிறார். நம்முடைய பேராயர் அருமையான அலெக்சாண்டர் அவர்களுடைய சபை 10,000 சதுரடி பெரிய சபை, அதை ஐயா தான் திறந்து வச்சு அங்கே ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தாங்க. சபை சிறப்பாக நடக்கிறது. அப்படி ஆண்டவருடைய காரியத்தை செய்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளை கண்டித்து பேசுவதற்கு அது தகுதியான ஒரு நபராக தேவன் அவரை வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
75 வயசு 75 வயசுல நம்ம நடப்போமான்னு தெரியல. அல்லேலூயா. எங்களை தெரிவிக்க மேம்படுத்துவோம். ஆமென். 75 வயசு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பவுமே எனக்கு பல்லு பூச்சி, காது பூச்சி, கை பூச்சி, கண்ணு பூச்சி எல்லாம் போச்சு. 75 வயசு வரைக்கும் நம்ம எப்படி உறுதியாய் நடப்போம், போவோம், வருவோம் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவருக்குள்ளே அவருடைய வருகை நாளில் நம்ம காணப்படணும் அப்படிங்கிறதுல ஆண்டவர் தெளிவை அவர்கள் மூலமாய் பேசினார். அதற்கு மகராஜையா குடும்பம் அவருடைய பிள்ளைகள் தகுதி என்று கடைசியில் சொல்லி முடித்தார். அல்லேலூயா. அவர் தகுதி என்று சொல்லி முடித்தார். அதுதான் நம்ம கடைசியா பார்க்க வேண்டியது. அவருடைய வாழ்க்கை அதுதான். ஜீவ புஸ்தகத்துல குடும்பம் தகுதி, அவர்கள் எல்லாரும் ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவேல் 2:21 வாசிக்கிற போது பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையை நாம் கவனித்தோம். அடுத்து வாசிக்கிற போது யோவேல் 2:21 கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்கள். தேசமே பயப்படாதே, மகிழ்ச்சியாயிரு, சந்தோஷமாயிரு, கலிகூறு. பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்வார். அதுல நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்படிக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்படிக்கு தேவன் என்ன செய்வாரா? பெரிய காரியங்களை செய்வார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியா 22:29. நம்ம ஒரு சில வசனங்களை மட்டும் வாசித்து விட்டுட்டு நம்ம அப்படியே ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். வாசிங்க. யோவேல் ஸ்தோத்திரம். எரேமியா 22:29 அவர் சொல்லுகிறார், கவனிங்க. தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். எத்தனை முறை சொல்றாரு? 3 முறை சொல்றாரு. தேசமேன்னா யாரு? நாம தான் தேசம். அல்லேலூயா. நாம தான் யாரா இருக்கிறோம்? தேசமா. சியோனே சியோனே ஆண்டவர் சொல்வார். சியோன்னா யாரு? நாம. சியோன்ங்கிறது என்னது? ஸ்தோத்திரம். பூமியில முறை கட்டப்பட்ட ஒரு பெரிய ஏரியா, ஒரு வட்டாரம், ஒரு இடம் சியோனாக இருந்தது. பரலோகத்துல ஒரு சியோன் இருக்கிறது. அதுதான் பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பரலோகம் 3 பாகமாய் பிரிக்கப்படுகிறது. ஒன்று சியோன், அடுத்து புதிய எருசலேம், அடுத்து புதிய பூமி. இதுல சியோன் பரலோகத்தின் உன்னத ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப சியோனே அப்படின்னு சொன்னா நாம தான் யாரு? சியோன். அதே மாதிரி தேசமே 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 3 முறை சொல்றாரு. எதுக்கு சொல்றாருன்னா நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கணுங்கிறதுக்காக சொல்றாரு. வாசிங்க. தேசமே 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 நீங்க எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஆமென். 26ஆம் தேதி அந்த குடியரசு நாளா இருக்கிறதுனால தேசத்தின் அந்த பாசத்தோடு நம்ம வசனத்தை தியானிக்கிறோம். தேசமே நீ கர்த்தருடைய வார்த்தையை செய்யணும், கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நீ மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, வார்த்தையை கேட்கணும். கேட்கறது மாத்திரம் அல்ல. சங்கீதம் 136:21 வாசிங்க. கேட்கிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். ஸ்தோத்திரம். கவனிக்கலாம். 136:21 நாம் கவனிப்போம். தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? ஆண்டவர் நமக்கு ஒரு தேசத்தை தந்திருக்கிறார். இந்திய தேசத்தை தந்திருக்கிறார். இந்த தேசத்துக்காக நம்ம என்ன செய்யணுமா? இதுல நமக்கு சுதந்திரம் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுதந்திரமாய் வாழலாம், சுதந்திரமாய் நடக்கலாம். இந்த தேசத்துக்காக நம்ம துதிக்கணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நம்முடைய இந்திய தேசத்துக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேசத்தில் சுதந்திரம் தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் இன்னொரு முறை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் நமக்கு அடிமைத்தனம் இல்லாதபடிக்கு சுதந்திரத்தை தந்தார். ஆமென். சொல்லுங்க. உபாகமம் 8:10 நாம் கவனிக்கலாம். வாசித்து விட்டுட்டு போயிட்டே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 8:10 நமக்கு ஆண்டவர் நீ நல்ல சாப்பிட்டு நல்ல திருப்தியாயிரு. அப்படி இருக்கும்போது தேசத்துக்காக
அவனை ஸ்தோத்திரம் பண்ணுவாய், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இந்திய தேசத்துக்காக நம்ம என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் பண்ணணுமா? தினந்தோறும் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆராதனை நாளெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த குடியரசு தினமெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. தேசத்துக்காக நம்ம என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. ஏன்னா இந்த தேசம் ஆண்டவர் கிட்டத்தட்ட சமாதானமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆமா, இந்த தேசத்துல நாம் வேதம் படிக்க, பிரசங்கிக்க, சபைகள் நடத்த ஆண்டவர் வெளிப்படையாய் நம்மை நடத்தி வருகிறார். சில தேசங்கள் இருக்கிறது, அந்த தேசத்துல எல்லாம் என்ன பண்ண முடியாது? ஆராதனை பண்ண முடியாது. வெள்ளிக்கிழமை தான் லீவு கொடுப்பாங்க. அந்த வெள்ளிக்கிழமை கூட வெளிப்படையாக ஆராதனை பண்ண முடியாது. மற்ற தேசங்கள்ல சில முஸ்லீம் தேசங்கள்ல அப்படி இருக்குது, வெளிப்படை ஆராதனை. நாம் இந்தியா தேசத்தில் அப்படி அல்ல. இயேசுவின் நாமத்தின் மகிமைக்காக முழு உலகமும் ஆராதிக்கிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம சுதந்திரமாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமாய் சோதரிக்கலாம். இன்னும் சத்தமாய் சோதரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகம் 28:8 வாசிக்கும் போது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? உன் களஞ்சியத்தை, உன் பேங்க, உன் அக்கௌண்ட ஆசீர்வதிக்கிறார். நீ கையிட்டு செய்கிற வேலைகளையும் எல்லா காரியத்தையும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். தேசத்துல, இந்த நல்ல தேசத்துல, இந்த கொடுக்கிற இந்த தேசத்துல உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நமக்கு கொடுத்த இந்த தேசத்துல நம்மள ஆண்டவர் தொடர்ந்து என்ன செய்யறாரா? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த கொடுத்த இந்த தேசம், இதுதான் பெரிய காரியம். அதுதான் சொல்றாரு, பயப்படாத. எப்படி? தேசமே பயப்படாத. என்ன செய்ய? சந்தோஷமா மகிழ்ச்சியா இரு. ஏன் மகிழ்ச்சியா இருக்கணும்? அவர் ஆசீர்வதிக்கிறார். கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் அவர் என்ன செய்யறாரா? ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல பிரகாரம் நமக்கு செய்து முடிப்பார். ஆமென். நம்ம நல்ல வார்த்தை சொல்லணும். ஆமென். நீதிமான்கள் வாய் என்ன செய்யுமா? நல்ல வார்த்தையை சொல்லி நம்மை வாழ வைக்கும். ஆமென். துன்மார்க்கையின் வாய் என்ன செய்யுமா? அநேகரை காயப்படுத்தும். அழிவுக்குரிய வார்த்தைகளை பேசுவார்கள். அது பிரயோஜனமற்றதாக போய்விடும். ஆனால் வேத வார்த்தைகள் எங்கெங்கும் நிற்கும். அப்படிதானே? ஆண்டவருடைய வார்த்தை, வானம் பூமி அழிந்து போனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யாது. அப்ப இந்த வார்த்தையின்படி நமக்கு என்ன கிடைக்கும்? இன்னொரு முறை அந்த வசனத்தை வாசி விட்டுருவோம். ஆமென். களஞ்சியங்களிலும் வேலையிலும் ஆசீர்வாதத்தை உனக்கு கட்டளையிடுவார். ஆமென். தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும் தேசத்திலே, இந்த தேசத்துல உன்னை என்ன செய்வாரா? நமக்கு தேவன் நேரடியா சொல்றாரு, இந்த தேசத்துல உங்களை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதே வார்த்தையை தான் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த திருமண நாள்ல நம்ம சொல்றோம். இந்த கொடுக்கும் இந்த தேசத்துல கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? அல்லேலூயா. அவர் வசனம் இருபுறம் கற்கள பட்டயம். அவர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அது என்னது? சொந்தமானது. அல்லேலூயா. அவர்களுக்கும் அது ஆசீர்வாதம், நமக்கும் அது ஆசீர்வாதம். அந்த வார்த்தையின்படியாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோவேல் 2:18 நம்ம கவனிக்கும் போது, யோவேல் 2:18 நம்ம கவனிக்கும் போது வாசி விட்டுலாம். தேசத்துக்கு வாசி 2:18. அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு கடத்தை கடாட்சிப்பார். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? கடாட்சிப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பார். வேற ஏதாவது வார்த்தை சொல்லுங்க. கடாட்சிப்பார், தேசத்தை கடாட்சிப்பார். கருணை காட்டுவார். அல்லேலூயா. கருணை காட்டுவார், நேசித்து கருணை காட்டுவார். ஆனா கருணை காட்டுவார், இரக்கம் செய்வார், கிருபை செய்வார் என்பது சரியான வார்த்தையாக இதுக்குள்ள அடங்கி கிடக்கிறது. ஆமென். ஈசாக்குக்கு குழந்தை இல்லை. அப்போ ஈசாக்கு ஜெபம் பண்ணாரு.
ஈசாக்கினுடைய மனைவி ஆண்டவர் என்ன செய்தார்? கடாட்சித்தார். கடாட்சித்தார்னு என்ன செய்தார்? அதனுடைய அர்த்தம் என்ன? ஆமா, அவங்க இறக்கப்பட்டு ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு பதிலை திருப்பி கொடுத்தார், ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்ப நம்ம தேசத்துக்காக நமக்காக தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்கிறார், கருணை காட்டுகிறார், கிருபை செய்கிறார். அல்லேலூயா. இந்த குடும்பத்துக்காக, இந்த ஊழியத்துக்காக தேவன் என்ன செய்யறாரா? இரக்கம் பாராட்டுகிறார், கடாட்சிக்கிறார். நம்முடைய தேசத்தையும் கடாட்சிக்கிறார், நம்மையும் கடாட்சிக்கிறார், இரக்கம் பாராட்டுகிறார், நமக்கு ஆசீர்வதிக்கிறார், நமக்கு சகாயம் பண்ணுகிறார். என்ன தேவையோ அதற்காக அவர் நமக்கு இரக்கம் செய்கிறார். அல்லேலூயா. ஐயாவுடைய உள்ளத்துல, ஐயா அம்மாவுடைய உள்ளத்துல, பெரிய ஐயாவுடைய உள்ளத்துல, பெரியம்மாவுடைய உள்ளத்துல, பிள்ளைகள் உள்ளத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் தேவன் அவர்களுடைய விஷயத்துல தேவன் ஒரு இரக்கத்தை கர்த்தர் கொடுப்பார், கடாட்சிப்பார், இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை யோவேல் 2:21 நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 7வது காரியத்தை நான் சொல்லி தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். சங்கீதம் 85:12 நீங்க கவனிச்சு பார்த்தா, சங்கீதம் 85:12 நீங்க கவனிச்சு பார்த்தா, ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை நமக்கு தருவார். உங்களுக்கு தேசம் நமக்கு என்ன செய்யுமா? பலன் தரும். அல்லேலூயா. இனி வருகிற ஆண்டுகள்ல நம்முடைய தேசம், நம்முடைய ஊழியத்துக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, சௌபாக்கிய வாழ்க்கைக்கு, மேலான வாழ்க்கைக்கு, உயர்கிற வாழ்க்கைக்கு, கணக்குரிய வாழ்க்கைக்கு நாம் சுதந்திரிக்க போகிற மற்ற நாட்களிலே அது பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய அரசாங்கம், நம்முடைய வேலை சம்பந்தப்பட்ட காரியங்கள், ஊழிய சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல நம்முடைய தேசம் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஆமென். ஒரு அல்லே சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்மை இந்த நாளில் கூட்டி சேர்த்தது ஒரு நோக்கம் உண்டு. அது எதுக்குன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், நாம் நமக்காகவும் மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்துக்காகவும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் இயேசு சொன்ன காரியம் தான். இயேசு என்ன சொன்னார்? உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்கிற விஷயம்தான் நம்ம தேசத்தில் கொண்டு வந்திருக்கிற பாசம், பக்தி, அவர்களுக்காக ஜெபிக்கிற விஷயம். அல்லேலூயா. இப்போ ஐயா கட்சி தொடங்கி இருக்கிறாங்க, கட்சியில இருக்கிறாங்க, கட்சியை நடத்துறாங்க, அதுல இருந்து அநேக நற்காரியங்களை செய்யறாங்க, போராடுறாங்க. பூமியில மனிதர்களோடு மனிதர்களாக இணங்கி அவர்கள் பிரயாசப்படுகிறாங்க, பேசுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல, அதனாலதான் அதை செய்ய வேண்டியது வருகிறது. ஆமென். ஆனால் தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், தேசம் தன் பலனை தரும். அல்லேலூயா. ஆமா, தேவன் சொன்னது நிறைவேறும். 7:14 வாசிக்கிற போது, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிற போது, ஸ்தோத்திரம், அதிலே தேசத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தால், கவனிங்க. 7:14 வாசிங்க. நம்ம தாழ்த்த வேண்டும், ஜபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும், ஜபத்தை விட்டுறக்கூடாது. ஜபம் ரொம்ப முக்கியம். ஆமென். என்ன நடந்தாலும் நம்ம ஜபத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம தாழ்த்த வேண்டும், ஜபிக்க வேண்டும், தாழ்த்த வேண்டும், ஜபிக்க வேண்டும். நம்ம ஐக்கியத்தில் அதுதான் ரொம்ப முக்கியம். தாழ்மையா இருக்கணும், ஜபிக்கிறவர்களாக இருக்கணும். 2 விஷயம் நம்ம அதில் கடைபிடிக்கிறோம். ரொம்ப தாழ்மையா இருக்கணும், அதே நேரத்தில் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு உதாரணம் மன்னராஜையா. எப்போ எந்த சூழ்நிலையும் அவங்க ரொம்ப தாழ்மையா எல்லா கூட்டத்திலையும் நடந்து கொள்வாங்க. அதே மாதிரி நன்றாய் செபித்து ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆலோசனை கொடுப்பாங்க, அடிவெடுத்து வைப்பாங்க. அது கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, ஐயா பாருங்க எவ்வளவு தாழ்மையா இருக்கிறாங்க அப்படின்னு அநேகர் அவங்கள பார்த்து சொல்றத நான் கேட்டிருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மை ரொம்ப முக்கியம், ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களாக தான் தேடுகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். அதே நேரத்துல ஜெபிக்கிறோம், அதனால தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, நமக்கு பெருமை வந்துடக்கூடாது. தாழ்மையை நாம் ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும். ஆமென். தேவன் ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும் நமக்காக மாத்திரமே பேசுவார். இந்த வசனத்தை முழுமையா வாசி முடிக்கலாம்.
அவன் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். சேமம்னா என்னது? சேமத்துக்குள்ள என்ன இருக்குது? சேமம்னா அதுக்கு அர்த்தம் செழிப்படுத்திக்கலாம். செழிப்பு எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். இது யாரை சொன்னாங்க? சுகம். யாராவது? யார் சரி சுகம் சொன்னாங்க? சுகம். ஆனால் இங்கிலீஷில் அப்படிதான் போட்டாங்கல்ல. இங்கிலீஷில் 7:14 என்ன போட்டுருக்குது? ஆமாம், சேவம் அப்படின்னா குணமாக்குவேன், வியாதியில் இருக்கிறவர்களை குணமாக்குவேன், வியாதியில் சௌக்கியம் தருவேன். அது மாத்திரமல்ல, பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு சுகம் கொடுப்பேன், குணமாக்குவேன். 2 விதத்துக்கும் சுகம் கொடுக்கணும், குணமாக்கணும், மன்னிக்கணும் அப்படிங்கிறத அதில் கொண்டு வருகிறார். அந்த ஆங்கிலத்தில் எடுத்தவங்க வாசிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் எடுத்துக்கிட்டீங்களா? 7:14 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டதை மாத்திரம் நம்ம தியானிக்க முடிகிறது. 2 நாளாகவும் 7:14 அதிலே சொல்லியிருக்கிறது சேமம். சேமம் அதுக்கு 7:14 வாசிங்க, அதில் கரெக்டாக. அவங்க என்ன செய்வேன்? அவங்க லேண்ட், அவங்க நிலத்தை, அவங்க தேசத்தை, அவங்க பூமியை நான் என்ன செய்வேன்? குணமாக்குவேன். கீழ்னா குணமாக்குவேன். அப்படின்னு சுகம் கொடுப்பது. அல்லேலூயா. அப்போ நம்ம காட்சி ஜெபித்தா நம்ம தேசத்துல எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல எல்லாரும் வந்து ஜெபிக்கிறதுனால இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் நிரந்தரமா என்ன செய்வாரு? சுகம் கொடுப்பார். அல்லேலூயா. ஆரோக்கியம் கொடுப்பார். அவர்கள் ஆரோக்கியத்தினால நிறைந்திருப்பாங்க, ஆசீர்வாதத்தினால நிறைந்திருப்பாங்க. முதல்ல நம்ம பார்த்தோம், அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். 2வது பார்க்கிறோம், ஆரோக்கியம் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. தேசமே பயப்படாதேன்னு சொன்னா நம்மளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தேசமே பயப்படாதே. அவங்கள பார்த்து நம்ம அதான் சொல்றோம், தேசமே பயப்படாதே. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம வாசித்து முடிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் வாசிங்க. உபாகமம் 15:5 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 15:5 வசனங்களை நாம் அதிகமாக தேவனாகிய கர்த்தர் சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் அது நம்ம எப்படியே சுற்ற மாட்டார். ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, சுகம் தருவது மாத்திரமல்ல, நமக்கு இரக்கம் செய்வது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்வாரா? மேல ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஆமென். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நன்மைகளை பெற்றவுடன் தொடர்ந்து நம்மை மேல மேல ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வாசிப்பீங்க. அவ்வளவுதானே? ஆசீர்வதிப்பார். வாசிங்க இன்னொரு முறை. தேசத்திலே மேலும் மேலும் ஆசீர்வதித்து. உபாகமம் 28 12 வாசித்து முடிச்சிடும். ஆமென். இது சம்பந்தப்பட்டது. அல்லேலூயா. ஏற்ற காலத்துல மழை பெய்யவும், தேசத்துல மழை பெய்யும். கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தருக்கு தமது நல்ல பொக்கிஷாலையாக வானத்தை திறப்பார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் மற்றவங்களுக்கு கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. ஆமா. ஏன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகையினால நம்ம கொடுக்கிறவர்களாகவே இருப்போம். அநேக ஜாதிகளுக்கு நம்ம கொடுக்கிறவர்களாகவே மாறுவோம். அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு ஆண்டவர் தருகிறார். இந்த முதல் மாதத்துல கரங்களை உயர்த்தி இந்த காரியத்துக்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமாய் சோத்திரிக்கும். கொடுக்கிற நன்மைகளை எங்களுக்கு தருவீராக, கொடுக்கிற ஆசீர்வாதங்களை தருவீராக. உமக்கு மகிமையை செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சத்தமாய் சோத்திரம் பண்ணுவோம்.
சோதரம் சோதரம் சோதரம். கடைசியாக உருவாக்கம் 33 வாசி முடிச்சிடும். கடைசி வசனம் 13 உருவாக்கம் 33 ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் யாரை குறித்து? யோசேப்பை குறித்து. கர்த்தரால் அவருடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தரால் அவருடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீரூற்றுகளினாலும். தொடர்ந்து வேகமாக வாசிங்க. சூரியன் பக்குவப்படுத்தவும் அருமையான கனிகளினாலும், சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும், நல்ல பலன்களினாலும், ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும், நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினாலும், நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அல்லேலூயா. இந்த காரியங்கள் நம்ம குடும்பத்துக்கு தேவையானது, தேசத்துக்கு தேவையானது, இவைகள் எல்லாவற்றினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக இந்த வேதம் சொல்லி முடிக்கிறது. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற விஷயம், தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. குடும்பம் சத்தமா சொல்லுங்க, தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நம்முடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஐயாவுடைய இந்த திருமண நாள், அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள், அவருடைய எல்லா காரியங்களும் என்ன செய்யப்படுவதாக? ஆசீர்வதிக்கப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம தேசமும் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய ஊழியமும் ஆசீர்வதிக்கப்படும். விசேஷமாய் திருமண நாளை காண்கிற அருமையான ஐயாவுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இந்த காரியத்துக்காக கர்த்தர் பேசின காரியத்துக்காக எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்போ அவர்களுக்காக நம்ம ஒரு சின்ன ஜெபத்தை செய்ய போகிறோம். ஐயாவும் செய்து ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய திருமண நாட்களில் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். இவ்வளவு நாள் எங்களை கொண்டு வந்தீரே, உங்களுக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே நம்ம சொல்லணும். அதுக்கு தான் இதை வைத்திருக்கிறோம். இயேசு ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்று கொண்டால் நம்மகிட்ட அதை எதிர்பார்ப்பார். நன்றி சொல்கிறோமா, ஸ்தோத்திரம் சொல்கிறோமா அப்படின்னு நம்மகிட்ட எதிர்பார்ப்பார். அதில் அதுக்கு எடுத்துக்காட்டாகத்தான் 10 குஷ்டரோகிகள் சுகமடையும் போது ஒருவன் மட்டும் திரும்பி வருவான், மற்றவங்களாம் எங்கேன்னு கேட்பார்ல. அதுதான் இப்போ நம்ம கல்யாண நாளில் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லலை, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலை, ஆண்டவரை நோக்கி பார்க்கல, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரலன்னு சொன்னால், ஏன் உட்காரல, ஏன் ஸ்தோத்திரம் சொல்லலை, ஏன் நன்றி சொல்லலைன்னு மட்டும் கேட்பாரு. ஆனால் நம்முடைய நாட்களில் அப்படி இந்த ஒரு வருஷம் நடத்தினார். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, இந்த வருகிற ஆண்டையும் ஆசீர்வாதம் தரணும்னு சொல்லி தேவனை நோக்கி பார்ப்பது நமக்கு தேவன் கொடுத்த அன்பின் கட்டளை. ஐயா அவர்கள் இன்றைக்கு தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்க, நம்ம எல்லாரையும் அழைத்து ஜெபிக்க ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாக்கி தந்தார். அதற்காக எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 ஓ சோதரம் சோதரம். நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஐயா அவர்களுக்காக ஸ்தோத்திரம், அம்மாவுக்காக இந்த வருகிற ஆண்டு தேவன் கடந்த ஆண்டோட நன்மைகளை நிறைவாய் தரணும், பெரிய ஆசீர்வாதங்களை தரணும், மேன்மைகளை தரணும், சுகத்தை தரணும், தேவ ஞானம், தேவ நடத்திப்பு தரணும், தேவனுடைய கிருபை வரங்கள் ஏராளமாக தரணும் என்று சொல்லி நம்ம அவர்களுக்காக எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த வேளையில ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவங்களை பிதாவானவர் கனம் பண்ணுவார்னு வேதம் சொல்கிறது. இப்போ அவர்களை நாம் கனம் பண்ணி அவர்களுக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க இருக்கிறோம். அவர்களுக்கு நாம் ஊழியர் ஐக்கியத்தில் யாராக இருந்தாலும் நம்மளுடைய பிறந்த நாள், திருமண நாளில் நம்ம கனம் பண்ணுவோம். வேதத்தின் முறைமையின்படி நம்ம சால்வை அணிவித்து கனம் பண்ணுவது வழக்கம். இப்பொழுது அவர்களுக்கு சால்வை அணிவிக்கலாம். உள்ளருக்கு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயாவுக்கு ஒரு சால்வையும் அம்மாவுக்கு ஒரு சால்வையும் அணிவித்து அவர்களுக்கு கனம் பண்ணி அவர்களுக்காக ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எடுத்துக்கிட்டு சொல்லாமா கத்திற்கு நல்லவர். ஆமென். சால்வை எடுங்க. முதலாவதாக ஐயாவுக்கு சால்வை எழுதிக்கும்படியா டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள், நம்முடைய தொழில் தலைவர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் ஐயாவுக்கு சால்வை எழுதிப்பார்கள். சொல்லாமா ஸ்தோத்திரம் இலக்கணங்களை கேட்கலாம். சபைகள் ஐக்கியத்தின் சார்பாக செல்லாமா ஐக்கியத்தின் சார்பாக அருமையான மங்கராஜன் ஐயாவையும் அருமையான சேர்வை புஷ்பம்மா அவர்களையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். அவர்கள் ஸ்தோத்திரம் இன்னும் உற்சாகக்கூடிய பணியை செய்யணும். இன்னும் ஆண்டவர் அவர்கள் இதுவரைக்கும் சாட்சியாக நடத்தின ஊழியர்களும் சாட்சியாக நடத்தணும். அந்த கிஃப்டையும் கொடுத்துருங்க ஸ்தோத்திரம். அவங்க ஐயா சார் அருமையான ஸ்தோத்திரம் ஐயாவும் ஸ்தோத்திரம் சூத்திரம் 2 பேரும் சேர்ந்து சால்வை அணிவித்து நமக்கு கனப்படுத்தலாம். எல்லாரும் கரங்களை கட்டி ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கணும், ஊழியத்தை சிறப்பிக்கணும், கர்த்தர் மேன்மைப்படுத்தணும். ஆண்டவர் இன்னும் மேலும் மேலும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தணும். கடம்படணும். இன்னொரு பாஷை ஆமாம், ஒரு சின்ன கிஃப்ட்டு ஐக்கியத்தின் சார்பாக சேர்லியமா வாங்க. ஒரு சின்ன கிஃப்ட்டு ஐயாவுக்கு நீங்கள் கொடுங்கம்மா, கொடுங்க. ஸ்தோத்திரம். அம்மாவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுங்க. எல்லாரும் கரங்களை கட்டி ஆமாம். அவர்களை ஆசீர்வதிப்பதாக அவர்களுக்காக இன்னொரு சால்வை அக்னி சபை நம்முடைய பழஞ்சங்கர சபை சார்பாக ஸ்தோத்திரம் அருமையான ஸ்தோத்திரம் பிரிட்டா பாஸ்டர் அவர்கள் ஸ்தோத்திரம் ஜெபமணி பாஸ்டர் அவர்கள் சால்வை அணிவித்து நாட்களிலே கனம் பண்ணுகிறார்கள். எல்லாரும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தொடர்ந்து மேன்மைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு சரணம் படிக்குமா? தேவபுரியே ஜெபவதியம் வாட்டினிரது மங்களயாவை தேவபுரியே ஜெபவதியம் வாட்டினிரது சலியம்மாவை. அல்லேலூயா. கரங்களை தட்டி நல்லவர் கிருபை உள்ளது. ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் வாணியா ஜெபம் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு இந்த இரவு வேளையிலே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அருமையாய் ஆண்டவரே தேவ ஊழியர் ஜெப ஐக்கியத்தின் மூலமாக ஆண்டவரே அருமையான ஐயாவுடைய மனைவியை நாங்கள் அவருடைய திருமண நாளில் வந்து உம்மை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தி உயர்த்தி கனப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து ஆண்டவரே மனதார நாங்கள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே முதல் திருமண ஆண்டவரே போன ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய தாயார் சொன்னார்கள், அந்த இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள் என்ற வார்த்தைப்படி இந்த நாளிலே வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர்களுக்கு நீர் என்ன சொல்லி இருக்கிறீரோ ஆண்டவர் அதன்படி அவர்கள் செய்து ஆண்டவரை இன்னும் அநேக
வருஷங்களை அவர்கள் உம்முடைய நாமத்தினாலே கண்டு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே எல்லா விதமான ஆசீர்வாதத்தினால, எல்லா விதமான பாதுகாப்பினால, எல்லா விதமான சுகத்தினால, எல்லா விதமான சமாதானத்தினால, எல்லா விதமான தேவனுடைய திட்டத்தினால, தேவனுடைய சித்தத்தினால, ஆண்டவரே தேவனுடைய நாமம் மகிமைக்காக ஆண்டவரே இவர்களை எல்லா விதத்திலும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய ரத்தத்தை ஆண்டவர் மீது ஆண்டவரை கட்டளையிட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆசீர்வதிக்கிற மகிமை பிரசன்னம் எங்களை மூடட்டும். இனி வருகிற காலங்களிலே வருஷங்களிலே அநேக கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்களை இவர்களுக்கு நீர் தந்து ஆண்டவரது ஆசீர்வாதங்களை தேவ ராஜ்யத்துக்காக ஆண்டவரை விதைக்கிறவர்களாக கர்த்தர்களை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் தங்கட்டும், பெருகட்டும், வளரட்டும். ஆண்டவரை மேலும் மேலும் ஆசீர்வதித்து உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். 21 வருஷம் இந்த திருமண நாளில் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார். எல்லாரும் கரங்களை தட்டி. 22 ஆண்டுகளிலும் தேவன் அற்புதமாக நடத்தினார். நல்ல பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், 2 பேரும் நல்ல பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள். பாருங்க, அழகா கீபோர்டு வாசித்தா இருக்காங்க. அந்த மாதிரி ஊழியத்தில் முன்னாடி வந்து நிற்கத்தக்கதாக ஒரு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அதுக்கு செய்யா வந்து அந்த மாதிரி பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணி வளர்த்துருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவர்களுடைய பழக்கம் பிள்ளைகளுக்கு வந்திருக்கிறது. ஆமென். பாக்கியமான குடும்பத்துக்காக மீண்டும் கரங்களை தட்டி குடும்பத்துக்கு தந்தார், இந்த ஐக்கியத்துக்கு தந்தார் என்று சொல்லி எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். 21 ஆண்டுகளும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார். ஒவ்வொரு ஆண்டும் தேவன் மென்மைப்பட வேண்டும், ஆண்டவர் உயர்த்தப்பட வேண்டும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே, மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே, மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே, மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. Glory to Jesus, praise the Lord. 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 Happy wedding day, hallelujah. Happy wedding day, hallelujah. Happy wedding day, hallelujah. Happy wedding day, hallelujah. Happy wedding day, நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆஸ்வதிப்பீராக இந்த நாளிலே ஸ்தோத்திரம், சிஸ்டருக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்றோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, கர்த்தாவே இந்த குடும்பத்தை கோடா கோடி அபிவிருத்தி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த ஆண்டு எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியம். ஆச்சரியத்தை ஐயா குடும்பத்துல பிள்ளையோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிப்பீராக. ஆவியானவரே கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்த்திலும் 1000 மடங்கு தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இந்த வீட்டுடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படட்டும், வருமானம் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகளோட படிப்பு ஆசீர்வதிக்கப்படட்டும், வயதானவருடைய ஆரோக்கியத்துல தேவ கரம் இருக்கட்டும். ஆண்டவரே இந்த வீட்டை சுற்றி நாங்கள் இயேசுவின் ரத்தத்தை சொல்லிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்துவீராக. இன்னும் அநேக திருமண நாளை காணும்படி தேவன் இரக்கம் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள்ல
ஏசப்பா ஊழியர்களாய் கொண்டு வந்து ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் எங்களையும் ஜெபிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த அன்பு ஐக்கியமும் தேவனுடைய வருகையிலிருந்து எங்களோடு இருக்கிற கிருபைத்தாலும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கடைசியாக நான் ஜெபித்து முடிச்சேன். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கணும், எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கணும். ஆண்டவரே, இந்த சென்னை பட்டணத்தில், இந்த தமிழ்நாட்டில் ஐயாவே செனடா பைபிள் பிஷப் கவுன்சிலுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல தலைவர்களில் ஒரு நல்ல தலைவராக நீங்கள் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மேல்மட்ட குழுவில் நீர் இணைத்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ ஊழியர்கள் எங்கே கூறுகையில் அவர்களை நீர் தந்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஜெபத்திலே பங்கு கொண்டு, ஆலோசனையிலே பங்கு கொண்டு இம்மட்டும் அவர்களை ஆண்டவரே ஜெயமாக ஐக்கியத்தில் நடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்களை இன்னும் மேலும் மேலும் நீர் ஆசீர்வதியும். டாக்டர் சேர்லர் புஷ்பா அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய மகள் ஜெயபிரி ஜெனிலாவை தொட்டு ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உயர்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் மேன்மையை அடையவும் ஆண்டவரை ராஜாவிற்கு பிள்ளைகளும் போல நடத்தப்படவும் தேவன் எல்லா விதத்திலும் கணப்படுத்தி அவர்களை சுகமாய் நடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த நல்ல பெற்றோருக்காக எல்லாரும் செய்யாவுக்காக, அம்மாவுக்காக அல்லேலூயா ஸ்தோத்திரம். வாஞ்சலின் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்களை கணம் பண்ணி கர்த்தர் ஆசீர்வதி தீர்க்காய்த்தார், நல்ல சுகத்தை பலத்தைத்தார். ஐயாவோடு கூட பிறந்த எல்லா சகோதரிகளுக்காக, சகோதரர்களுக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் கொடுத்த வீட்டுக்காக, குடும்பத்திற்காக, எல்லா வீட்டுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வாதம். ஆண்டவரை நாங்கள் தியானித்த வசனத்தில் பரிபூர்ண நன்மை குடும்பத்திற்கு உண்டாகட்டும், சுகம் குடும்பத்துக்கு உண்டாகட்டும், சேமம் கிடைக்கட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து அற்புதம் செய்யும். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த நாட்களில் 24 மூப்பர்கள் வந்து ஆண்டவரை பரலோகத்தில் 24 மூப்பர்கள் வந்து அருமையான குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் குடும்பத்தில் தங்கட்டும், குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் தங்கட்டும். ஆண்டவரே, வீட்டில் தங்கட்டும், ஊழியத்தில் தங்கட்டும். நீங்கள் செய்யும் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆத்துமாவே ஆண்டவராகிய இயேசுவின் அன்பும் மரணம் கிருபையும் சமாதானம் வெள்ளத்திலும் ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளும் குடும்பத்தாரோடும் சதா காலமும் தங்கி இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நன்றி. அல்லேலூயா.